2026 நிச்சயம் மாற்றம் வரும். நான் நினச்சேன், சரி கட்சி மாறிட்டார், என்ன மாற்றம் வருங்கிறாருன்னா அடுத்து என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு மாற்றம் வருமா, அவர் திரும்பி சினிமாவுக்கு போயிடுவாராம் அப்படிங்கிறது. மாற்றம் வரும் நிச்சயமாக. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, நான் என்ன சொல்கிறேன், 2026 விஜய் தோத்துட்டாருன்னே வைங்க, அவர் திரும்பி சினிமா போகிறாருன்னா அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. 2026 உங்கள் ஸ்டாலின் தோத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், விஜய் சினிமாவுக்கு போன மாதிரி அவர் எங்கே போவார், அவருக்கு என்ன தொழில், வாழ்க்கையில் தொழிலே இல்லாமல் உலகமாக கோடீஸ்வரரானது உங்கள் கருணாநிதியும் உங்கள் ஸ்டாலின் தான். கருணாநிதிக்கு என்ன தொழில் இருந்தது, மனோகராவுக்கும் பராசக்திக்கும் 1950களில் இப்போ வசனம் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் வசனம் எழுதி உருப்பட்ட ஒரு படத்தை சொல்லுங்கள், ஒரு படம் உருப்படி இல்லை. அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியல. பூம்புகாரில் எழுதினார், அது மிகப்பெரிய அளவில் சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு எவனும் வசனம் எழுத கூப்பிடல, எல்லாமே மாறிவிட்டது. நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் கரெக்டாக கருணா ஒன்றா இருந்தார். கருணாநிதி போடுறதுன்னு கண்ணதாசனை போட்டார் வசனம், வெளுத்து வாங்கினார். கருணாநிதி வசனம் கால் தூசி பெறாது, கண்ணதாசன் நாடோடி மன்னனில் எழுதிய வசனம். அதனால இவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 50களுக்கு அப்புறம் அவருக்கு போனியே ஆகலை. அப்போ தொழிலாக அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ கருணாநிதிக்கும் அரசியல் தான் தொழில், ஸ்டாலினுக்கு என்ன தொழில், ஒரு தொழிலும் இல்லையே. அப்பா கூட சேர்ந்து அவருக்கும் அரசியல் தான் தொழில். ஆனால் சுமாராக தொழில் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசாங்கத்தில் 1999 வாஜ்பாய் இதில் சேர்ந்தாங்க. அவர் வாஜ்பாய் வாழை ஆட்டக்கூடாது, மந்திரியார், ஆனால் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கிடுக்குப்பிடி போட்டார், சம்பாதிக்கலை. 2004 மன்மோகன் சிங் இருந்த ஒன்று அடி லாட்ரி. அப்போ தான் 2006 கொள்ளையடித்த பணத்தை எப்படிடா முதலீடு செய்கிறதுன்னு குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்து 2004 ஆரம்பத்திலேயே, அது 2Gக்கு முன்னாடியே வந்துருச்சு, பிரித்து கொடுத்தாரு கருணாநிதி. தனக்கு ஸ்டாலினுக்கு கிடைச்ச ஒரு 5000 கோடியை, அப்போ 5000 கோடின்னு சொன்னாங்க, 5000 கோடியை உதயநிதி கையில் கொடுத்து, அதில் தான் 2006க்கு அப்புறம் 2007 2008 ரெட் ஜெயண்ட்டுன்னு சினிமாவை குட்டிச்சவராக்குறதுக்காக முதலீடு பண்ணாங்க. அழகிரிக்கு கொடுத்த பணத்தில் அவருடைய பையன் அவரை வச்சு அவர் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தார். ராஜாத்தி அம்மாள் அவங்க சொந்தக்காரங்களை வச்சு அவங்க ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தாங்க. நாசமாக போச்சு சினிமா உலகமே. ஆக உங்களுக்கு பூரா தொழில் அரசியல். தொழிலில் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வேறு தொழில் வைப்பாங்க. இதுதான் அவங்க வரலாறு. ஆனால் விஜய் அப்படி இல்லையா, அவர் ஒரு படத்துக்கு 200 கோடிங்கிறாங்க. ஸோ அவர் தோத்துட்டாருன்னா போயிடுவார்ப்பா அவர் சொந்த தொழிலுக்கு. நீங்கள்லாம் இப்போ தோத்தீங்கன்னா எந்த தொழிலுக்கு போவீங்க?